தௌஹீதுல் உலூஹியா. இந்த தௌஹீத் அடியார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புல இருக்கக்கூடிய குறிப்பா மனிதர்கள், ஜின்கள், அவர்கள் தங்களுடைய செயல்களை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. தௌஹீது ருபூபிய்யா அல்லாஹ்வை அவனுடைய செயல்களை கொண்டு ஒருமைப்படுத்துவது. அவன் என்ன செய்யறானோ அது அத்தனையிலும் அவன் தனித்துவமானவன். ஆனா தௌஹீதுல் உலூஹிய்யா நம்முடைய செயலை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அது எல்லாமே அதில் அடங்கும். அதாவது நம்முடைய இபாதத்துகள், வணக்கங்கள், அறுத்து பலியிடுவதா இருக்கட்டும், நேர்ச்சையா இருக்கட்டும், சத்தியம் செய்வதா இருக்கட்டும், துஆ செய்வதா இருக்கட்டும், உள்ளத்தால் உள்ள இபாதத்துகள்ல தவக்குல், பொறுப்பு சாட்டுவதா இருக்கட்டும், அஞ்சுவது அல் ஹவுஃப் அதுவா இருக்கட்டும், ரஜா ஆதரவு வைக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ்விடம் நன்மைகளை எதிர்பார்க்கிறது, நம்முடைய அருளை எதிர்பார்க்கிறதா இருக்கட்டும், தௌபா தேடுவதா இருக்கட்டும், நேசிப்பது, கண்ணியம் அளிப்பது, இப்படி எல்லா வகையான இபாதத்துகளையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கிறது. இதுல எதிலும் அவனுக்கு நிகராக வேறு யாரையும் ஆக்காமல் இருப்பது. இதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா. அப்போ நம்முடைய உள்ளத்தால், நம்முடைய செயல்களால் உள்ள எல்லா இபாதத்துகளை, வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு உரித்தாக்குவது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சூரா நிசா 4வது சூராவுடைய 36வது ஆயா, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீர்கள். 17வது ஆயத்துடைய 17வது வசனத்துடைய 17வது சூராவுடைய 23வது ஆயா, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. உங்கள் ரப்பு, உங்கள் இரட்சகன் கட்டளையிட்டிருக்கிறான், தன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் எவனும் இல்லை என்று, தன்னையே வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னையே வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காக நான் படைக்கவில்லை. சூரா அத்-தாரியாத் 51வது சூராவுடைய 56வது ஆயா. இதுதான் ஷேக் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய பொருள். நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்னுடைய இந்த ஷஹாதாவுடைய அர்த்தம் இதுதான். அப்போ தௌஹீதுல் உலூஹிய்யாவுக்கு தான் நம்ம மெயினா சாட்சி சொல்றோம். ஏன்னா தௌஹீது ருபூபிய்யா எல்லா மனிதர்களுமே, அந்த நாத்திகர்களை தவிர எல்லாருமே கடவுள் ஒருவன் உண்டு, அல்லாஹ்னு ஒரு உண்டு, அவன் தான் படைத்தவன் வளர்ப்பவன் அப்படின்னு நம்பித்தானே இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதுல வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, எதுல தடமாறிட்டாங்க அப்படின்னா, உலூஹிய்யால அல்லாஹ்வுக்குரிய இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாத படைப்புகளுக்கு செய்யக்கூடிய பாதையில அவங்க வழிகட்டு முஷ்ரிக்காக, காஃபிராக ஆயிடுறாங்க. அப்போ ஒருவர் ஷஹாதா சொல்லி சாட்சி சொல்லி முன் வராருன்னா அவர் எதுக்கு சாட்சி சொல்றாருன்னா ருபூபிய்யாவுக்கு இல்லை. ஏன்னா ருபூபிய்யா ஒருத்தர் ஏற்கனவே நம்பி இருக்கிறதாங்க. வணக்கங்கள்ல மற்றது எதையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவேங்கிறதுக்கு தான் அவர் சாட்சி சொல்ல வேண்டியது இருக்குது. அதுதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஷஹாதா. அப்போ அல்லாஹ் இலாஹ்ங்கிற இந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடியதான் அல் உலூஹிய்யாங்கிற வார்த்தை. அல் இலாஹ் என்பதுதான் அல்லாஹ். அல்லாஹ்ங்கிற பெயரில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் இலாஹ். இதிலிருந்து வரக்கூடியது தான் அல் உலூஹிய்யா. அப்போ அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கள் அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தம். நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கம் இதுதான். ஜின்களை மனிதரை அல்லாஹ் படைத்த நோக்கம் இதுதான். ஆகவேதான் இந்த தௌஹீதுடைய வகை தௌஹீதுல் இபாதா என்று சொல்லுவாங்க. இபாதத்துடைய தௌஹீத். அப்போ இந்த தௌஹீது உலூஹிய்யாவிற்காகத்தான் நபிமார்கள் வந்தாங்கனால, ரசூலுல்லாவும் வந்தாங்க அப்படிங்கிறனால இந்த தாவாவை தான் முஸ்லிம்கள் தன்னுடைய தாவாவில் சுமக்கணும். இதுதான் முக்கியமான அவங்களுடைய பொறுப்பு, கடமையும் இருக்கக்கூடிய தாவா. இதற்கு முரணான தாவா தான் இன்று நம்ம என்னென்ன வழிகட்டவர்களுடைய தாவாக்களை பார்க்குறோமோ, ஆட்சி அதிகாரம், மற்ற சூஃபித்துவ கொள்கை, வஹதத்துல் வஜூத், ஷிர்கான குஃப்ரான கொள்கைகள், இப்படி என்னென்ன தாவா பார்க்கணுமோ அது எல்லா அழைப்பு பணியும் எல்லாமே பாத்திலான நபிமாருடைய தாவாவுக்கும் இந்த தௌஹீதுடைய இலக்கை நோக்கி இருக்கிற தாவாக்கிற்கும் எதிரான முரணான தாவா. இதுல தான் பிரச்சனை.
முஷ்ரிக்குகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில். நம்முடைய உண்மையான கருத்து வேறுபாடு முஸ்லீம்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும், அதாவது நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ளது இதுதான். அல்லாஹ்வுடைய விவகாரம் தான். நபிமார்கள் அதனால தான் இது மட்டுமே கையில் எடுத்தாங்க, வேறு எதுலையும் டைவர்ட் ஆகலை, திசை மாறல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகளுக்கும் போர் வந்துச்சு. இல்லைன்னா போர் வராது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஏற்கனவே அவங்க ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க. மக்கா வசிகள் ரசூலுல்லாஹ்வை ரொம்ப மெச்சுவாங்க. ரசூலுல்லாஹ்வை விட சிறந்த மனிதர் யாரும் இல்லைன்னு அவங்க நம்பினாங்க. ரசூலுல்லாஹ்வை விட உண்மையாளர் யாரும் இல்லை, நம்பகமானவர் யாரும் இல்லை, அல் அமீன் அஸ் சாதிக் அப்படின்னு தான் புகழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக ரசூலுல்லாஹ் அந்த மக்களை பகைச்சுக்கணும்? ஏன் அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வை பகைக்கணும்? ரசூலுல்லாஹ்வை பகைக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது அவங்களுடைய அமானிதங்களை மோசடி பண்ணாங்களா? இல்லை, அவங்களே ரசூலுல்லாஹ்வை அல் அமீன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை அவ்வளோ மெச்சி கொண்டிருந்தவங்க ஏன் ரசூலுல்லாஹ்வை பகைச்சிக்கிட்டு திரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த தௌஹீதுல் உலூஹிய்யாவை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த தாவாவை ரசூலுல்லாஹ் ஆரம்பித்தோடனே இதுதான் அவங்களுக்கு பெரிய உறுத்தலாகவும் குடைச்சலாகவும் தொல்லையாகவும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியது. இந்த தகர்க்கக்கூடிய இந்த அடிப்படை தான் இஸ்லாம் இந்த சமூகத்தில் ஷிர்கையும் குஃப்ரையும் ஒழிச்சு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய முழக்கம், மிகப்பெரிய தாவாவுடைய செய்தி. முஸ்லீம்கள் நபிமார்களுக்கு அடுத்து பொறுப்பெடுத்துக் கொண்டு மனிதர்கள்ட்ட, தன் சக மனிதன்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அல்லாஹ் தனக்கு கொடுத்திருக்கிற இந்த நியமத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் முக்கியம் அப்படின்னு. ஆனால் முஸ்லீம்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? துன்யாவும் அல்லது தங்களுடைய தேவைகள். இதுதான் இன்னைக்கு நடக்கிற அரசியல் பிரச்சனைகளை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த பிரதானமான விஷயத்தை தூக்கி வச்சுட்டாங்க. இது பேசவே கூடாது. எதுக்கு பேசணும்? எந்த அளவுக்கு பேசுறாங்க? எதுக்கு பேசணும்? லக்கும் தீனுக்கும் வலியுதீன். எப்படி? உங்களுக்கு உங்க மார்க்கம், எங்களுக்கு எங்க மார்க்கம். ஆக நீங்க ஷிர்கெல்லாம் செய்யுங்க, நீங்க எதை வணங்கும் அப்படி நீங்க செய்யுங்க. நீங்க செய்ய போறீங்களா? இதோ நாங்க பால் ஊற்றுறோம், மோர் கொடுக்குறோம், நாங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறோம், நாங்க கழுவி விடுறோம். வெள்ளம் வந்துருச்சா, சுத்தமா இருக்கட்டும் உங்க இடம், நாங்க கழுவி விடுறோம். முஷ்ரிக்கா இறந்துட்டாரா, அதெல்லாம் பிரச்சனை, நாங்க அடக்கம் பண்றோம். எப்படி? முஷ்ரிக்கா ஒருத்தர் இறந்துருக்காரு, நாங்க அடக்கம் பண்றோம், எல்லாம் நாங்க செய்யறோம். என்னத்தை கேட்குறாங்க இதன் மூலமா? எங்களை பார்த்துக்குங்க, எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுங்க, எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, நான் உங்களுக்கு எல்லாம் நல்லதெல்லாம் செய்கிறோம், எங்களை இந்த உலகத்தில் வாழ விடுங்க. இதுதான் முஸ்லீம்கள் எதிர்பார்க்கக்கூடிய எளிமையான எதிர்பார்ப்பு. இது எவ்வளோ பெரிய சோதனை பார்த்தீங்களா? முஸ்லீம்கள் துன்யாவுக்காக தம்முடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதும், மார்க்க அறிவே இல்லாமல் மார்க்கத்திற்கு எதிராகவே தாவா செய்கிறதும், அல்லாஹ்வுக்கு எதிராக ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் உதவுறதும், அதற்காக குரல் கொடுக்கிறதும் எவ்வளோ தலைகளானது. இது இந்த இடத்துல ஒரு நபியை வச்சு பார்க்க முடியுமா? சஹாபாக்களை யாரையா வச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்கல்ல, நம்ம பார்க்குறோமே, எந்த முஸ்லீமையும் எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோமே, அந்த இடத்துல ஒரு சஹாபியை வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளோ ஜீரணிக்க முடியாத ஒரு கேவலமான ஒரு கற்பனையாக நமக்கு தெரியாது. நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு சஹாபி, ஏதாவது ஒரு ஆரம்ப கட்ட சஹாபி, அவரை கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? அவர் ஷிர்க்கு வைக்க போற ஒருத்தனுக்கு மோர் ஊற்றி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. நஅூது பில்லாஹ். இன்னைக்கு நடக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? மத நல்லிணக்கம். இது கொள்கையை விட்டு விட்டு குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் ஆதரவு கொடுத்து, நான் உங்களுக்கு உங்க கட்சியில் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன்னு காட்டுறது. உண்மையிலேயே அந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டிய, வேதத்தை ஓதி காட்டி அவங்களுக்கு நேர்வழி போய் சேரணுமே கவலைப்பட வேண்டிய ஒரு முஸ்லீம், நாளைக்கு அந்த மனிதன் இப்படியே இறந்தான்னா நாளைக்கு நரகத்துக்கு போயிடுவானே அப்படி கவலைப்பட வேண்டிய ஒருவன், அவன் நரகத்துக்கு போவதற்கு இவன் உதவுகிறான்னா எவ்வளோ பெரிய வழிகேடான பாதையில் இன்னைக்கு முஸ்லீம்கள் தம்முடைய அகீதா தௌஹீதை பற்றி அறிவில்லாமல், குர்ஆனை பற்றி அறிவில்லாமல் போய் விழுந்து விழுந்து நரகத்தில் போகிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. இதுதான் இன்னைக்கு முஸ்லீமுடைய நிலைமை, பிதஅத்வாதிகளுடைய நிலைமை.
வழிகேடுகளை எல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய, சமரசம் பேசக்கூடிய நவீனத்துவவாதிகளுடைய நிலைமை. இலக்கியவாதிகள், கவிஞர்கள்ங்கிற பேரில் மார்க்கத்துக்கு முரணான குஃப்ருல் ஷிர்கை பாடுறவர்கள், அல்லது சினிமா மோகிகள், கலை ஆர்வங்கிற பேரில் எதையுமே ரசனை கலைன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மூடர்கள். இன்னைக்கு நாம என்ன அவங்களுடைய நிலைமை என்ன பார்க்குறோம் பாருங்க. அவங்க தீனை விட்டு எவ்வளவு தூரமாக போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா இறை நிராகரிப்பாருடைய கலாச்சாரங்களை எல்லாம் உள்வாங்கி தங்களை மாற்றிக்கொண்டே போகக்கூடிய நிலையில எவ்வளவு வீழ்ந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, தௌஹீதுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமத்து தௌஹீத், கலிமா தய்யிபா, பரிசுத்தமான வார்த்தையான இந்த கலிமாவுடைய மகத்துவமும், இது சொல்லக்கூடிய தௌஹீதுல் உலூஹிய்யாஹ்வுடைய இந்த கொள்கையுடைய மகத்துவமும் அறியாத மக்கள். இவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவில்லை, அல்லாஹ்வுடைய சிஃபாத், அவருடைய உயர்வு பற்றி அறிவில்லை, தங்களுடைய நபிமார்களை பற்றி அறிவில்லை, அவங்க கொண்டு வந்த எவ்வளவு தூய்மையான அவங்க பரப்பிய கொள்கையை பற்றியும் அறிவில்லை. அந்த அளவுக்கு குஃபாரோடு இணைஞ்சு குஃபார் இறை நிராகரிப்பாளர்களுடைய ரசனைகளிலே தங்களை ஊற வச்சு அதுக்கு பின்னாடியே நாக்கை தொங்க போட்டு ஓடுற மக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே இல்லை, உங்களுக்கு முந்திய மக்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எவ்வளோ சானாக முளமாக அவர்கள் ஒரு எலி பொந்து உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்கள் நுழைவீர்கள். அந்த முந்திய மக்கள் யார்? யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் யூதர்களை கிறிஸ்தவர்களையும் சொல்லுகிறீர்களா? அவர்களை விட்டு வேறு யார் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இன்னைக்கு முஸ்லீம்கள் உலகம் முழுக்க யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்கள் கொள்கைகளில் விழுந்து போய், முஷ்ரிக்குடைய கொள்கைகளில் விழுந்து போய் அப்படியே ஒன்றி அந்த நீரோட்டத்தில் கலந்து போகிறாங்க. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஷஹாதா, அதுதான் தௌஹீதுடைய தாவாவுடைய முக்கியமான மூளையே, அதுதான் உயிர். அதைத்தான் நாம் இந்த பாடத்தில் அறிய வேண்டிய ஒன்றாக நாம் இங்கே அறியணும். அப்போது நாம் இதற்கு முன்னாடி பார்த்த ஆயத்துக்கள் எல்லாம் இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியதுங்கிறத அல்லாஹ் தஆலா வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், உங்கள் இரட்சகன் கட்டளையிட்டிருக்கிறான் தன்னை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்று. இந்த ஆயத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஹீதை மிக தெளிவாக கட்டளையிட்டு ஷிர்கை மிக மிக தெளிவாக தடை போடுறாங்க. ஆனால் முஸ்லீம்களே ஷிர்கில் விழுந்துட்டாங்க. நல்லடியார்கள் அவங்க நினைக்கக்கூடியவங்கள்ட்ட போய் தங்களுடைய தேவைகளை முன்வைக்கிறாங்க, அவங்க தங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையே உதவி கேட்குறாங்க, அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, ஷஃபாத்து கேட்க போகிறாங்க, தர்காக்களில் போய் விழுகிறாங்க. இதுதான் முஷ்ரிக்குகளாக இருந்த மக்காவாசிகள்கிட்ட இருந்துச்சு. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. மக்கா முஷ்ரிக்குகள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் எங்களை இவர்கள் நெருக்கமாக்கி வைப்பார்கள் எங்களை என்பதற்காக தவிர நாங்கள் அவர்களை வணங்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏன் லாத், உஸ்ஸா, மனாத், ஹுபுல், வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் போன்ற எல்லா சிலைகள், நல்லடியார்கள், மலக்குகள், நபிமார்கள் இவங்களையெல்லாம் ஏன் வணங்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க பதில் என்ன சொன்னாங்க? நாங்கள் அவங்களை எதுக்கு வணங்குறோம் தெரியுமா? அல்லாஹ் விட அவங்க எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க, எங்கள் நோக்கம் அல்லாஹ் தான், ஆனால் இவங்க வழியாக நாங்கள் போகிறோம், இவங்கள்ட்ட துவா கேட்குறோம். அதே தான் இன்றைக்கி உள்ள முஸ்லீம்கள் நல்லடியார்கள் விஷயத்தில் நடந்ததை பார்க்குறோம். அதனால தான் சமாதி கபரு வணக்கங்கள்லாம் இன்றைக்கி நிறைய மலிந்து போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து கொண்டே போகுது. ஏன்னா முஸ்லீம்களில் இந்த சீர்திருத்த பணிகளில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு தௌஹீதுடைய தாவா விட்டு தூரமாயிட்டாங்க. அதெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசினா நமக்குள்ள கருத்துப்பாடும், நம்ம எப்போ ஒன்று சேர்றது, ஏற்கனவே நமக்கு எதிரிகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம இன்னும் பிரிஞ்சுக்கிட்டே போவோம், அதனால் அதெல்லாம் பேசுவானா, அதெல்லாம் தௌஹீது அது பேசாதீங்க, தௌஹீது ஷிர்கெல்லாம் வந்து நம்ம சண்டைக்கு வந்துடுவாங்க மக்கள். எப்படி ஒன்று சேர்றது? அப்போ தான் நம்ம ஒரு அமைப்பாக எப்போ திரள்றது, எப்போ ஒரு கட்சியாக மாறுறது. அப்புறம் எங்கள் கட்சியில் எங்களுக்கு பல கொள்கைக்காரங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஏங்க இதெல்லாம் இங்கே வந்து பேசுகிறீங்க கேட்குறாங்களா இல்லையா? ஏன் மஸ்ஜிதுகளில் கேட்குறாங்களா இல்லையா? மஸ்ஜிதில் மிம்பரில் வந்து ஷிர்கை கண்டிச்சா எங்கள் முகல்லால் அது எங்கள் ஜமாத்திலே வந்து தர்வாக்கு போகிறவங்களாம் இருக்காங்க பாய், அதெல்லாம் பேசிடாதீங்க, அவ்வளோதான் எங்களுக்கு பெரிய கலவரம் ஆயிரும், பெரிய கலவரம் ஆயிரும்.
அதெல்லாம் பேசாதீங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. தூங்கும்போது உள்ள துவா சொல்லிக் கொடுங்க. எதுக்கு தூங்கும்போது உள்ள துவா எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அப்படி சொல்லி உட்காந்துருக்கவங்களாம் தூங்குங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும் போல. இதுதான் இன்னைக்கு நம்ம நிலைமை. மக்கள் தூங்கும்போது உள்ள துவாவை சொல்லிக் கொடுங்க, அது போதும். அவங்களை எழுப்பக்கூடாது. சத்தியை சொல்லி நாளைக்கு 4 பேர் கத்துவான், சண்டைக்கு வருவான், அதெல்லாம் வேணாம். தூங்குறோம், தூங்கட்டும். நீங்கள் தூங்கும்போது துவா சொல்லி கொடுங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து. உட்காந்துன்னு அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து சொல்லி இல்லை தூங்குங்க. பேசினாலும் உங்களுக்கு ஒன்றும் பேசக்கூடாதுங்கிறீங்க, என்ன பேசுறது? இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு முசீபத். நிறைய இந்த பள்ளிவாசல்களே வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்கம், கட்சி, அவங்கள்ட்ட பல விஷயங்கள் பேசக்கூடாது. இதெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க. அது ஒரு அரசியல் தான். எது அரசியல் சம்பந்தமானது எதுலையும் நீங்கள் எங்களுடைய தப்பை இது சுட்டி காட்டினார். அவங்க பல விதமான கொள்கைக்காரங்க வேணாம். இதான் இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை என்னன்னு கேட்டால், சத்தியத்தை, ஹக்க, அடிப்படைகளை, அகீதாவை, சரியான கொள்கைகளை பேசக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹுல் முஸ்தஆன்.